எல்லாத்தையும் வாங்கினிய, தொட்டில் கயிறு வாங்கினியாடா, குழந்தை வரந்தா எப்படி ஆட்டுவேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பிறந்தோட வாங்க மாட்டான், வாங்குறதுனால பிறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு மூட நம்பிக்கை. என்ன, பிறந்த உடனே வாங்க மாட்டோம், வாங்கிறதுனால பிறக்கும். இந்த குழந்தை வேணும்னா நான் தொட்டில் வாங்கி வச்சிருந்தோம், தொட்டில் வாங்கி வச்சுட்டா குழந்தை பிறந்துடும். கூரை வீட்டில் இருக்கிறவங்க நான் சொல்றதை செய்வீங்களா? இன்னைக்கு செய்வீங்களா? போறப்ப ஒரு செங்கலை மட்டும் வாங்கிட்டு போங்க வேலைக்கு. என்ன வாங்கிட்டு போறீங்க? ஒரு செங்கலை வாங்கிட்டு போய், நான் வாங்கிட்டு போறது என்ன வாங்கிட்டு போறேன்னா தொட்டில் கயிறு வாங்கிட்டு போறேன். நீங்க என்ன வாங்கிட்டு போறீங்க? ஒரு செங்கல். ஒரு ஒத்த செங்கலை வாங்கிட்டு போய், ரொம்ப காசுலாம் வராது, ஒரு 7 ரூபா 8 ரூபா வரும் ஒரு செங்கலை. கூரை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 7 ரூபா 8 ரூபா எடுத்து ஒரு செங்கலை வாங்கிட்டு போகணுமா? எதுக்கு? அப்படி செங்கலை நிற்க வச்சு 3 கோடு போட்டு அதை வணங்குறதுக்கா? சொன்னாலும் சொல்லுவீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இது இல்லையா அது தருவேன், அது இல்லையா இது தருவேன் சொல்ல, நித்திய ஜீவனை தந்திருக்கேன், வாடாப்பா நீ என் பிள்ளடா, வாடா நான் பார்த்துக்கிறேன், முடிவில்லாத வாழ்க்கை உனக்கு இருக்குடா. சரி, இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பர்க்மன்ஸோடைய அடிச்சோடுகளை பின்பற்றி 2 பேர் பயங்கரமாக வல்லமையாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரில் ஒரு நபர் இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு மோசமான மூட நம்பிக்கையை இந்த சமுதாயத்தில் விதைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. எனக்கு சின்ன வயசுல எனக்கு குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம். அதனால என்னுடைய 19-20 வயசுலேயே எங்கள் வீட்டில் என் தாய் தப்பன் தங்கச்சியெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நான் பேசுனது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், எனக்கு பெண் குழந்தைன்னு அவ்வளோ இஷ்டம், எனக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைக்கு நான் வைஷாலின்னு பேர் வைக்கிறேன், இது முதற்கொண்டு நீங்கள் அனைவரும் என்னை வைஷாலி அப்பான்னு தான் கூப்பிடணும். சரி, இவருக்கு சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தை பிறக்கும்னு ஒரு ஆசை. அது வைஷாலின்னு பேர் வச்சு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை தான், வைசாலின்னு தான் நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிடணும், என்னை வைசாலி அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 27 வருஷம் ஆச்சு, இன்னும் வைசாலி வரல. 27 வருஷமாக அவர் சொன்னது இல்லை, அவர் ஆசைப்பட்டது நடக்கலை. ஆனால் வைசாலிக்கான கனவு எத்தனை வயசில் வந்துச்சு? 19 வயசுல. கல்யாணம் முடிஞ்சு 27 ஆண்டுகளா ஒரு குழந்தைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஆனால் குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம். ஓகே, உங்களில் நிறைய பேர் இவர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ் வரலாம். எனக்கும் உண்மையிலே வருது. இவ்வளோ வயசாகியும் ஒரு குழந்தை இல்லைன்னா நிச்சயமாக கஷ்டம்தான். ஆனால் இவர் ஃபீலிங்ஸோடு விளையாடுறாருன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாடிக்கிட்டு இருக்கார். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அவர் எப்படி விளையாடுறாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எனக்கு ஆண்டவர் சொன்னார், என்னோட 33வது வயசில் கல்யாணம் முடிஞ்ச 3 வருஷம் ஆயிருக்கப்ப 2002 பைபிளை வாசிக்கிறப்ப ஆதியாகமம் 12 வாசிச்சுட்டு இருந்தப்போ நான் திரளான ஜாதிகளுக்கு நான் யாரை ஏற்படுத்தி இருக்கிறேன் தகப்பனாக. ஆபிரகாமுக்கு சொன்னதே இவர் வாசிக்கும் போது இவருக்கே சொன்னதாக எடுத்துக்கிறார். முதல்ல பைபிளில் இருக்கிற இன்சிடெண்ட் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது. இன்சிடெண்ட் வேறு, ஆண்டவர் சொல்கிற கற்பனைகள் நியமங்கள் வேறு. ஏதோ ஒரு இன்சிடெண்ட் யாருக்கோ ஏதோ ஒன்று நடந்தது, அது அப்படியே எனக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதே எனக்கு தெரிஞ்சு அபத்தம்தான். அப்போ எனக்கு வயசு 33 வயசு. அப்போ நான் என்ன எப்படி பிலீவ் பண்ணேன்னா, ஆஹா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பேசிட்டார், தான் நடக்க போகுது, நமக்கு இந்த வருஷம் என்ன கொடுக்க போறாருன்னா ஒரு குழந்தைய கொடுக்க போறேன். ஸோ இவர் நினச்சிட்டார், அவர் அதை வாசிக்கும் போது அவருக்கு இதே மாதிரி நடக்க போகுது, இந்த வருஷம் குழந்தை பிறக்க போகுதுன்னு இவர் நினச்சிட்டார். எதிர்பார்த்து 33 35 ஆச்சு, 35 37 ஆச்சு, 37 40 ஆச்சு, 40 42 ஆச்சு, 42 45 ஆச்சு, 45 வர்றப்பதான் திணறது. நாடா சொல்லி இவ்வளவு நாளையும் ஒண்ணு என்ன செய்யலையே, நடக்கலையே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே, இவரா நினச்சிட்டாரு, நடக்கலை. அதனால இனிமே நடக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. 3ஆம் ஃபைல என்ன பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்களா ஒரு நறுக்குன்னு புள்ளிய வச்சுட்டோம். எதுக்கு? குழந்தைக்கு. ஸோ ஏங்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 56 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நடக்காதுன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு வாய்ப்பு என்னன்னா இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிறத விட எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு மினிஸ்ட்ரி டைட் ஆயிருச்சு, விஷன் பெருசாயிருச்சு, இனிமே ஒரு குழந்தைய பத்து அது குவான்னு கத்த அதை தூக்கிட்டு அதுக்கு யூரின் போச்சுன்னா அதை தொடச்சு விட, அதுக்கு பேம்பர்ஸ் மாட்ட,
டாய்லெட் போனா அதை சுத்தம் பண்ண எனக்கு இதெல்லாம் வந்து செட்டே என்னன்னா ஆகாத. ஸோ குழந்தை மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. சி இதுக்கு பேம்பஸ் மாற்றி இதெல்லாம் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. சரியா, நம்ம குழந்தை மேலே ஆசை இருந்தால் அதெல்லாம் அப்படி நினைக்க மாட்டோம். இவங்க அந்த அளவுக்கு வெறுத்துட்டாங்க. அந்த வேர்டு ஜொஹானன்னா யாவே இஸ் கிரேஷியஸ். கர்த்தர் யாவே கிருபை உள்ள. கிருபை உள்ளவர். அதை வாசிச்ச உடனே சடனா ஒரு தீ உள்ளுக்குள்ள, உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அந்த பையனுக்கு நீ என்னதான் பேர் வைக்கணும்? ஜொஹானன். எஸ். ஏற்கனவே சம்மந்தமே இல்லாமல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு நடந்த சம்பவத்தை படிக்கும்போது அது அவருக்கு தான் நினச்சி இத்தனை வருஷமாக ஏமாந்து அது ஒரு வெக்ஸாகி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் யோவான் அந்த சம்பவத்தை படிக்கும்போது சடனாக அவருக்குள்ளே ஒரு தீ வந்துட்டு தான் நம்புகிறாரு. அந்த தீ வந்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போகிறேன், ஜோஹானன்னு பேர் வை அப்படின்னு சொன்னதா இவர் நம்புகிறாரு. சரி, இப்போ இதில் உனக்கு என்னடா பிரச்சனை, இதில் என்னடா மூடநம்பிக்கை வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நபர் ஆசைப்படுறாரு, அதை பைபிள்லேருந்து படித்து தனக்குன்னு நினைக்கிறாரு, இல்லை கடவுளே சொன்னதாக நினைக்கிறாரு, ஃபைன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து பாருங்க. நான் 50 வயசுக்கு மேலே என் ஒய்ஃப்கிட்ட வந்து நின்று, இங்கே பாருப்பா, நான் பைபிளை வாசித்தேன், ஆண்டவர் என்ன பேர் கொடுக்குறாரு? ஜொஹான். அதனால இது வெளியே யார்ட்டையும் என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத, நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன செஞ்சிருவோம், விட்டுரும், அமைக்கிடுவோம். சரி, கொஞ்சம் உஷாராக இருக்காராமா. வைஷாலின்னு ஒரு பேரை சுட்டி உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் வைஷாலி டேடுன்னு தான் உன்னை கூப்பிடணும்னு கட்டளை எல்லாம் போடுவேன். உன் கற்பனையவே நீ நம்புவேன்னா உனக்கு நான் ஜொஹானன்கிற ஒரு பேரை கொடுக்குறப்ப இதை வெளியே சொல்ல மாட்டீங்களோ? நீங்க இதை 4 பேர்த்து அறிக்கை பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு ஆண்டவர் என்ன சேலஞ்ச் பண்ணார். ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணார். சரியா, ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணார். நீ கற்பனையாக நினச்சதே நடக்கும்னு எல்லார்ட்டையும் சொன்னியே, நான் இப்போ உண்மையாக சொல்கிறேனே அதை நீ எல்லார்ட்டையும் சொல்லுவியா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணார். அந்த சேலஞ்சை இவர் அக்செப்ட் பண்ணி எல்லார்ட்டையும் சொன்னால் அது மூட நம்பிக்கையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது அவருடைய நம்பிக்கை, அவர் எல்லார்ட்டையும் சொல்லலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்கே மூட நம்பிக்கை வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க. சேர்ந்து ஒரு கூட்டமே ஜொஹானன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஜொஹானனுக்கு பிறந்தா கரிச்சோறு போடுவேன்னு நான் வந்து பொருத்தனை பண்ணேன் ஒட்டுமொத்த சபைக்கு. அந்த போடுற கரிச்சோருக்கு தங்க நகை வந்து ஆஃபரிங்க வந்து கிடக்கு வீட்டுல. எஸ். ஜொஹானன் வாசிக்க போற பைபிள் வீட்டுல இருக்கு, வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜொஹானன் பிறந்த உடனே அவனை கையில வாங்குற அந்த முதல் குழந்தை துணி வீட்டுல இருக்கு. ஏண்டா எல்லாத்தையும் வாங்கினிய, தொட்டில் கேரு வாங்கினியாடா, குழந்தை பிறந்தா எப்படி ஆட்டுவேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பிறந்தோட வாங்க மாட்டான், வாங்குறவனால பிறக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு மூட நம்பிக்கை. என்ன, பிறந்த உடனே வாங்க மாட்டோம், வாங்கிறதுனால பிறக்கும். எனக்கு குழந்தை வேணும்னா நான் தொட்டில் வாங்கி வச்சிடணும், தொட்டில் வாங்கி வச்சுட்டா குழந்தை பிறந்துடும், அப்படி கொண்டு வராரா? இதோடைய தாற்பயம் இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்பேற்பட்ட மோசமான மூட நம்பிக்கை விதைக்கிறாங்க. கடவுளோட வாழ பழகுங்க. ஆண்டவரோட நடக்கிறது, இது ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது. இதுதான் ஆண்டவரோட நடக்கிறது, ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது தான். எங்கே போகுது கிறிஸ்தவம்? என்னது இது? இஷ்டத்துக்கு யாருக்கோ ஏதோ ஒரு சம்பவத்தை வேதத்துலேருந்து படிச்சுட்டு அது எனக்கு நானே எடுத்துக்கிட்டு நான் அதெல்லாம் நம்பி நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தேவனோட நடக்கிறது, சஞ்சரிக்கிறது அப்படின்னு அர்த்தமா? அப்படியா?